மட்டக்களப்பு கோட்டமுனை விளையாட்டு கிராமத்தில் புதியதொரு தலைமை பயிற்றுவிப்பாளராக புத்திக சத்துரங்க அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரியதொரு விடயமாக கருதப்படுகின்றது மட்டக்களப்பு மாவட்ட கிரிக்கெட் விளையாட்டில். இவர் மட்டக்களப்பு கோட்டமுனை விளையாட்டு கிராமத்துடன் இணைந்து 2 வருட ஒப்பந்தத்தில் கோட்டைமுனை விளையாட்டு கிராமத்தின் தலைவர் காசிப்பிள்ளை சதீசன் அவர்களுடன் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்பட்டு இன்றிலிருந்து தனது பதவியை பொறுப்பேற்றிருக்கின்றார். இதனூடாக கோட்டைமுனை விளையாட்டு கழக வீரர்களுக்கும் இபிபி வளர்ந்து வரும் விளையாட்டு வீரர்களுக்குமான தலைமை பயிற்றுவிப்பாளராக அவர் தனது கடமைகளை இன்றிலிருந்து தொடங்குகின்றார். ரத்மலாலை பிறப்பிடமாக கொண்ட அவர் வதிவிடத்தை இங்கேயே அமைத்து கொண்டு எங்களுடைய வீரர்களுக்கு அந்த பயிற்சியினை வழங்க இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். ජාත්‍යන්තර පාසලේ කෝච් කරනවා අවුරුදු 21ක් විතර මගේ කෝච් එක්ස්පීරියන්ස් එක තියෙනවා දැන් මේ කාලේ. මම level 2 ක්‍රිකට් කෝච් කෙනෙක්. මට මේ බැටික්ලෝ වලට ඇවිල්ලා මේ ක්ලබ් එකේ මේ ඇකඩමි මේවත් එක්ක මට වැඩ කරන්න chance එක හම්බුණා. මේ මැනේජ්මන්ට් එකත් එක්ක මගේ ප්ලෑන් එකක් තියෙනවා. මේ මැනේජ්මන්ට් එකත් එක්ක බැටික්ලෝ එකකින් අපිට හොඳ ප්ලේයර්ස්ලා නැෂනල් ලෙවල් එකට ගෙනියන්න පුළුවන් හොඳ ප්ලේයර්ස්ලා ටිකක් මේ හරහා මේ පැත්තෙන් හොයලා ඉදිරියට ගෙන යන්න. ඒක තමයි මගේ එකම ප්ලෑන් එක. හොඳ ප්ලේයර්ස්ලා හොයන්න තමයි මගේ වැඩිපුරම මහන්සි වෙන්නේ. මේ පැති වලින් කියන්නේ කොළඹ කළුතර ගාල්ලේ මේ පැති වලින් ප්ලේයර්ස්ලා උඩට ආවට මේ පැති වලින් තාම ප්ලේයර්ස්ලා ඇවිල්ලා නැහැ. මගේ එකම ප්ලෑන් එක වැඩිපුරම තියෙන්නේ මේ බැටික්ලෝ මේ ඒරියා එකෙන් අපිට හොඳ ප්ලේයර් කෙනෙක් උඩට ගෙන යන්න පුළුවන් නම් ඒක තමයි මම වැඩිපුරම try කරන්නේ. මේ පැතිවලින් හොඳ ප්ලේයර්ස්ලා හොයන එක. Thank you. இன்று நடைபெற்ற இந்த நிகழ்வில் கோட்டைமுனை விளையாட்டு கிராமத்தில் பணிப்பாளர்களான திரு அருண்மொழி அவர்களும் திரு சிவநாதன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அத்துடன் கோட்டைமுனை விளையாட்டு கழகத்தின் தலைவர் சடாச்சார் ராஜா அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். அத்துடன் கோட்டைமுனை விளையாட்டு கழக வீரர்கள் மற்றும் வளர்ந்து வரும் கிரிக்கெட் வீரர்கள் இபிபி அணியின் வீரர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது.